அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம்னா நமக்கு யார் ஞாபகம் வருவோம் அப்படின்னா வஉசி. சரியாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுதேசியை செயல்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு என்ன பண்ணுறாரு, நீராவி கப்பல் நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படின்ட்டு இது கேள்விங்க, நோட் பண்ணிக்கோங்க. 1906 அக்டோபர் 16. சரியாங்க. அப்போ சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எப்போது தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா 1906 அக்டோபர் 16. சரியாங்க. வஉசி அவங்களால தூத்துக்குடியில் இது தொடங்கப்படுதுங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து எஸ்எஸ் காலியா அப்படின்ற ஒரு நீராவி கப்பலை வாங்குறாரு. சரியாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் வாங்குறாரு. அடுத்து ஃப்ரெஞ்சில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எஸ்எஸ் லாவோ வாங்குறாரு. முதலாவதாக அவரால் வாங்கப்பட்டது எஸ்எஸ் காலியா, அடுத்தது தான் எஸ்எஸ் லாவோ. சரியாங்க. இதை பற்றி பாரதியார் நிறையா கட்டுரைகள் எழுதினார். சரியாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த எஸ்எஸ் கலியா, எஸ்எஸ் லாவோ இந்த ரெண்டுமே எங்கேருந்து எங்கே வரைக்கும் அவர் என்ன பண்ணார், ஓட்டினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே தான் என்னதுங்க அந்த நீராவி கப்பல் போயிட்டு வந்தது. சரிங்களா. ஏன்னா ஆங்கிலேயர்கள்ட்ட மட்டும்தான் கப்பலை இயக்கக்கூடிய முற்றுரிமை இருந்துச்சு. அவங்களுக்கு எதிராக எங்களாலேயும் முடியும் அப்படின்றத அவங்களுக்கு மெய்ப்பிக்கும் பொருட்டு தான் என்ன பண்ணுறாரு வஉசி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். சரியாங்க. 1906 அக்டோபர் 16 கேள்வி. அடுத்த கொஸ்டின் என்னென்ன கப்பல் அப்படின்னா எஸ்எஸ் கலியா தான் வாங்குவார். அடுத்தது எஸ்எஸ் லாவோ வாங்குவார். அடுத்தது எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரைக்கும் போகும். அடுத்து இந்த நிறுவனம் எங்கே செயல்பட்டது அப்படின்னா தூத்துக்குடியில் செயல்பட்டது. சரியாங்க. இதெல்லாம் மிக முக்கியமான பகுதிங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.